ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ ஃபுல் ஜேர்னி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நைட்டு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ட்ராவல் பண்ணதே பயங்கர டயர்டு. ஸோ ரூம் கிடச்சா போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரூம் பார்க்குறக்கு அப்பாவும் மாமாவும் போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம லைட்டாக டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்த புளியோதரை அண்ட் தென் சப்பாத்தி. புளியோதரை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ சப்பாத்தியும் இட்லியும் வந்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி ரூமும் கிடச்சிருச்சு. ரூமுக்கு வந்ததையும் தூங்கிடடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்த்திங்கன்னா 4:30 அப்படிங்கிற ரூமை வைக்கேட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ காலையில் அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வர்றப்போ ஒரு 7 கிட்ட இருக்கும். ஸோ கோயிலில் கூட்டம் கொஞ்சம் அளவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போயிருந்தேன், வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு என்னால் எதுவும் எடுக்க முடியல. ஜஸ்ட்டு கோபுரம் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் பண்ணது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. எப்போவுமே நம்ம நினைக்கிறது ஒன்று, பட் நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கான டுடே போச்சு. பட் என்ன இருந்தாலும் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ அது வகையில் ஓகே, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காலையில் ஒரு 8:30 அப்படிங்கிற காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதான் ஆல்ரெடி புளியோதரை செஞ்சு கொண்டு போயிருந்தோம் இல்லையா, அதுதான் சாப்பிட்டாச்சு. சைட் டிஷ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடையில் வடை வாங்கிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 கிட்டேலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒன் டேயில் பிளான் பண்ணி சின்னதாக ட்ரிப் போயிருக்கீங்களா? உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.